Hello everyone, welcome back to the channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Okay guys, இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் இங்கிலீஷ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தமிழ் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் மினிட் வால்யூம்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். கிரேட். ஸோ ஓகே, இன்றைக்கி நமக்கு என்ட்ரி கொடுக்கல. ஓகே, நிஃப்டி நமக்கு என்ட்ரி கொடுக்கவே இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ தான் இதை ட்ரா பண்ணேன். நமக்கு என்ட்ரி கொடுக்காத காரணம் என்னென்னா, இந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சு, பட் நான் என்ட்ரி எடுக்கலை. மார்க்கெட் புல்ரன் இருக்கும்போது பை மட்டும் தான் பண்ணணும். செல் பண்ணுறது வந்துட்டு கவுண்டர் ட்ரெண்ட் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக செல் கொடுத்துட்டு உட்கார வேண்டியதாக வந்துடும். ஸோ அது பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ திருப்பி சேம் லெவலில் தான் இருக்குது நிஃப்டி. இந்த வாலட்டைல் ஜோன் எனக்கு டோட்டலாக ஃபைன். ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் டோட்டலாக ஃபைன். எத்தனை பேர்த்தோட ஸ்டாப் லாஸிங் ஆயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் நானும் இதை பண்ணியிருக்கேன் இந்த தப்பு. ஸோ அதை பண்ணாதீங்க. வெயிட் ஃபார் யோர் செட்டப். ஓகே, ஸோ நம்மளோட பிளான் திருப்பி அதே தான். நாளைக்கு 22,535க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா பை பண்ணுவேன். செல் வந்துட்டு 22,390க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா நான் செல் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் 9:45 நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு. ஓகே, அந்த என்ட்ரி எடுத்த ஒரே காரணம் என்னன்னா, இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த பெரிய கேண்டில்னால க்ளோஸ் பண்ண முடியல. ட்ரெண்ட் லைன் கீழே. ஓகே, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி செகண்ட் கேண்டில் அதுக்கு மேலே பிரேக் ஆன உடனே நான் என்ட்ரி பண்ணிவிட்டேன். ஆனால் எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கிடச்சிது. இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். ஸோ 1:2 அச்சீவ் ஆனோடனே நான் ஹாஃப் டார்கெட் எடுத்துட்டேன் வெளியே. செகண்ட் டார்கெட் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் வச்சுருக்கேன். பட் இப்போ தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் நோட் பண்ணேன். ஸோ லெட்ஸ் சி ஹவு திஸ் கோஸ். பட் இன்னுமே இந்த ட்ரேட் வந்துட்டு இன்டாக்டாக தான் இருக்குது. அதாவது இன்னும் பொசிஷன் ஆன் லைவாக தான் இருக்குது. நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆட் எங்கே பண்ணுவேன் பொசிஷன் அப்படின்னா 47,790க்கு மேலே 795க்கு மேலே போச்சுன்னா நான் இன்னும் ஆட் பண்ணுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரேடில் முடிஞ்சு. இந்த ட்ரேட் வந்துட்டு இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. பட் இப்போ நம்ம எங்கே ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இஸ் திஸ் அ பிளேஸ் டு ஆட்னா கண்டிப்பாக திஸ் அ பிளேஸ் டு ஆட் தான். இங்கே நான் ஆட் பண்ணேன்னா ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் கூட வைப்பேன். ஓகே, 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். ஓகே, எஸ்எல் ஹிட்டாஸ்னா டோட்டலி ஃபைன். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். பட் நான் இங்கே ப்ரீதிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் $85.80 என்ட்ரி பண்ணுறேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் பார்த்தா $85.25 இருக்குது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ யூஎஸ் ஆயிலோட என்ட்ரி ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். கோல்டு பார்த்திங்களா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ரீசன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது ஒரு ரீசன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனில் தான் இப்போ கோல்டு இருக்குது. அதாச்சு இந்த ஜோனில் இங்கே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடச்சதுன்னா நம்ம மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாச்சும் டபிள்யூ ஃபார்ம் ஆச்சுன்னா ஐல் பி ஹாப்பி. இங்கேருந்து ரிவர்ஸ் வருதுன்னா இந்த நெக் ஃபார்ம் ஆச்சுன்னா நான் செல் பண்ணுறதுக்கு தான் விரும்புவேன். பட் இப்படி இருக்கிறனால தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி இங்கே ஒரு சின்ன டபிள்யூ போட்டு மேலே போகிறக்கு வெயிட் பண்ணலாம். இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். 2288க்கு மேலே மார்க்கெட் போக ஆரம்பிச்சதுன்னா நான் பை பண்ணுவேன். தட் இஸ் ஃபார் த கோல்டு. ஓகே, அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நேற்றே நான் சொல்லியிருந்தேன், யார் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ would be really profitable now. அதாவது 10:15 நம்ம என்ட்ரி கிடச்சது. நான் என்ட்ரி பண்ணேன் 525 என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5%க்கு மேலே போயிருக்குது. அதாச்சும் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி 5% மேலே போயிடுச்சு. விச் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட். ஸோ வால்யூம்ஸ் இருக்கா அப்படின்னா இதில் வால்யூம்ஸ் நல்ல வால்யூம்ஸே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் திஸ் இஸ் அ வெரி குட் வால்யூம். இன்றைக்கி அதாச்சும் இன்றைக்கோட வால்யூம்ஸ் ஆர் வெரி ஹை. புல் பேக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி என்ட்ரி பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இருக்கிறது 2 ஸ்டாக் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் இஸ் கோல் இண்டியா. கோல் இண்டியாவில் பெரிய வால்யூம்ஸ் இல்லை. பட் இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கு. விச் இஸ் ரியலி குட். 449 450 கிடச்சா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். 430 to 433 என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எஸ் பேங்க். எஸ் பேங்க் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனை பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துச்சு. பட் இந்த செல்லர் ப்ரெஷர் வந்து சஸ்டெயின் ஆகாமல் இந்த வீக் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தாச்சு. ஸோ பேசிக்கலி நாளைக்கு எனக்கு வந்துட்டு 25 ரூபீஸ்லேருந்து 24 ரூபீஸ்க்கு எங்கே கிடச்சிருமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 23 ரூபீஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கடன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.